முந்தைய காங்கிரஸ் அரசு விவசாயத்திற்கு எதுவுமே செய்யவில்லை என பிரதமர் நரேந்திர மோடி குற்றம் சாட்டியுள்ளார். டெல்லியில் இந்திய வேளாண் ஆராய்ச்சிக் கழக நிறுவனத்தில் நடைபெற்ற நிகழ்வில் பேசிய பிரதமர், முந்தைய அரசுகள் விவசாயத்துறைக்கு எதுவும் செய்யாதது மிகவும் துரதிருஷ்டவசமானது என்றும், இதுவே விவசாயத்துறை பலவீனமடைந்து வருவதற்கு ஒரு காரணமாக அமைந்ததாகவும் தெரிவித்தார். விவசாயத்துறையில் விதைகள் முதல் சந்தைகள் வரை பாஜக அரசு பல்வேறு சீர்திருத்தங்களை செய்துள்ளதாக தெரிவித்த பிரதமர், இதன் விளைவாக கடந்த 11 ஆண்டுகளில் இந்தியாவின் விவசாய ஏற்றுமதி கிட்டத்தட்ட 2 மடங்காக அதிகரித்துள்ளதாக தெரிவித்தார். காங்கிரஸ் அரசு 10 ஆண்டுகளில் உரங்களுக்கு 5 லட்சம் கோடி மானியம் மட்டுமே வழங்கியதாகவும், ஆனால் தங்கள் அரசு கடந்த 10 ஆண்டுகளில் 13 லட்சம் கோடிக்கும் மேல் மானியம் வழங்கியதாகவும் பிரதமர் குறிப்பிட்டார். ஜிஎஸ்டி குறைப்பு கிராமப்புற இந்தியாவிற்கும் விவசாயிகளுக்கும் அதிகபட்ச நன்மைகளை அளித்துள்ளதாகவும் பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்தார். ஆப்கன் வெளியுறவு அமைச்சர் செய்தியாளர்கள் சந்திப்பில் பெண் பத்திரிகையாளர்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டதற்கு மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி கண்டனம் தெரிவித்துள்ளார். பிரதமர் மோடியே பெண் பத்திரிகையாளர்களை பொது மேடையில் இருந்து விலக்கி வைக்க அனுமதிப்பதாக ராகுல் குற்றம் சாட்டினார். நமது நாட்டில் எல்லா இடங்களிலும் பெண்கள் சமமாக பங்கேற்க உரிமை உண்டு என்றும் அவர் கூறினார். இத்தகைய பாகுபாட்டை எதிர்கொள்ளும் போது பிரதமரின் மௌனம் பெண்கள் குறித்த முழக்கங்களை அம்பலப்படுத்துவதாக தெரிவித்தார். 1,23,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888838. இமெயில் advtthanditv@dttv.in.